இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்க எதை பற்றி கேட்க போறோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் கொள்கையை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நாங்க கேட்க போறோம். What bro? It's very wrong bro. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியின் அரசியல் கொள்கையை பற்றி கதைக்கிறீங்களே, உங்களோட நாட்டில் இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகளுடைய அரசியல் கொள்கைகள் பற்றி கதைக்கலாமே சொல்லி நீங்க கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து அதை பற்றி கேட்போம். ரைட், இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் கொள்கைகள் பற்றி தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் கேட்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப ரீசெண்டா பார்த்தோம், இந்த கரூர்ல நடந்த பிரச்சனை பிறகு இந்த தமிழக வெற்றி கழகம் டிவிகேக்கு ஆதரவாகவும் சரி எதிராகவும் சரி நிறைய குரல் வந்து ஒழிச்சு கொண்டிருக்குது. அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவாகவும் சரி திமுகவுக்கு எதிராகவும் நிறைய குரல்கள் ஒழிச்சு கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில் இப்ப பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் பார்வை வந்து இந்த டிவிக்கு மேலேயும் அதே மாதிரி திமுக மேலேயும் வந்து விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ரைட், இப்ப நாங்க என்ன கேட்க போறோம்னு சொன்னா, இந்த ரெண்டு அரசியல் கட்சி மீது ரெண்டு பெரிய அரசியல் கட்சி, டிவிகேயும் ஒரு பெரிய அரசியல் கட்சி சொல்லலாம். அப்படி ஒரு பெரிய ரெண்டு அரசியல் கட்சியின் அரசியல் கொள்கைகள், இந்த அரசியல் கொள்கைகள் எப்படி இருக்குது, இவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப டிவிகே அரசியல் கொள்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் கொள்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அவங்க சொல்றது வந்து தமிழ் தேசியவாதமும் அதே நேரத்தில் பார்த்தா திராவிடமும் ரெண்டுமே வந்து அவங்களோட அரசியல் கொள்கையில வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து அவங்களோட தமிழ் தேசியவாதமும் சரி திராவிடமும் அவங்களோட அரசியல் கொள்கையில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து திமுக பார்த்தோம்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து தமிழ் தேசியவாதம் இருக்குது, இருந்தாலும் அவங்களுடைய பிரதானமான விஷயமா வந்து அவங்களுடைய அரசியல் ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற பிரதானமான விஷயம் வந்து திராவிட மதம் இருக்குது. அவங்களுடைய கொள்கை வந்து திராவிட மதம் இருக்குது. எங்களுடைய பார்வையில திமுக வில்லனா இருந்தா கூட அவங்க வந்து ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாங்க. அதாவது நான் இப்படித்தான், நான் வந்து திராவிடம் தான் கைக்க போறேன், எந்த அரசியல் கொள்கை வந்து திராவிட மதம் இருக்க போகுது, திராவிடத்தை பற்றி தான் நான் கைக்க போறேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க. ஆனா எங்களுடைய பார்வையில ஹீரோவா தெரிகிற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் கொள்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, தமிழ் தேசியமும் இருக்குது, அதே நேரத்தில் திராவிடமும் ரெண்டையுமே வந்து அவர் வந்து ரெண்டு கண்கள்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எங்களோட பார்வையில ஹீரோவா தெரிகிற ஆள் வந்து இப்படி ரெண்டு மாறுபட்ட தோணியில வந்து ரெண்டு இடத்துல வந்து காலை வச்சு கொண்டு நிக்கிற மாதிரியும், அதே நேரத்துல எங்களோட பார்வையில வில்லனா தெரிகிற திமுக வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு பக்கம் தான் நிக்கிறாங்க. அவங்க வந்து ரெண்டு பக்கமும் இங்கேயும் சாயல அங்கேயும் சாயல ஒரு பக்கத்துக்கு தான் அவங்க நிக்கிறாங்க. ரைட், இப்ப வந்து நாங்க இந்த தமிழ் தேசியவாதம் என்ன, திராவிடம் சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப தமிழ் தேசியவாதத்தை வந்து நாம இலங்கையையும் இந்தியாவையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு நாட்டிலையும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த ரெண்டு தமிழ் தேசியவாதம் என்ற விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னு சொல்றேன், இந்தியா பற்றி பார்ப்போம். இந்தியாவில தமிழ்நாட்டுல தமிழ் தேசியவாதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்டா, தமிழ் தேசியவாதம் வந்து இந்தியாவில தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் திராவிடத்துல ஒரு பகுதியாகத்தான் தமிழ் தேசியவாதத்தை அவங்க பாக்குறாங்க. ஆனா உண்மையாவே தமிழ் தேசியவாதம் சொன்னா என்னன்னு சொன்னா, தமிழர்கள் ஒரு தனி தேசமாக இருக்கிறார்கள் என்பதனை வலியுறுத்துகிற ஒரு சிந்தனை தான் தமிழ் தேசியவாதம். அது மட்டும் இல்லாம தமிழர்களுடைய மொழி கலாச்சாரம் அடையாளம் இவற்றின் ஒருமைப்பாட்டை வந்து பாதுகாக்கிற ஒரு நோக்கம் தான் இந்த தமிழ் தேசியவாதத்தின் நோக்கமா இருக்குது. பொதுவாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னா தமிழ் தேசியவாதம் சொன்னா இப்படித்தான், தமிழர்கள் ஒரு தனி தேசமாக இருக்கிறார்கள் என்பதனை வலியுறுத்துகிற ஒரு சிந்தனையும், அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா தமிழர்களுடைய மொழி கலாச்சாரம் அடையாளத்தினை வந்து பாதுகாக்கின்ற ஒரு நோக்கமாக கொண்ட விஷயம் தான் இந்த தமிழ் தேசியவாதம் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னா. ஆனா இந்தியாவில தமிழ்நாட்டுல பார்த்தோம்னு சொன்னா இந்த தமிழ் தேசியவாதம்ன்றது திராவிடத்தின் ஒரு பகுதியாக தான் இருக்குது. ரைட், திராவிட சிந்தனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த திராவிட தேசியவாதம்ன்றது முதல்ல தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த பகுதிகளில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 1930ஆம் ஆண்டிலிருந்து 1950ஆம் ஆண்டு காலப்பகுதி, இந்த காலப்பகுதிக்குள்ள பல்வேறு சமூக இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளால இந்த சிந்தனையானது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த இயக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள் இருந்து வேறுபட்டவர்கள் என்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இயக்கங்கள் வந்து 1930ஆம் ஆண்டு காலத்திலிருந்து 1950ஆம் ஆண்டு கால பகுதிக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க. பெரியார் தலைமையிலான ஆரம்பகால திராவிட இயக்கம் வந்து என்ன சொல்லியிருக்கன்னு சொன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4 மாநிலங்களையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு சுயாட்சி திராவிட நாடு வேணும்னு சொல்லி இந்த பெரியார் தலைமையிலான ஆரம்பகால திராவிட இயக்கம் வந்து சொல்லியிருக்குது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா தமிழகத்தை தாண்டி மிச்ச இடங்கள்ல வந்து இந்த சிந்தனைக்கு அவ்வளவாக ஆதரவு கிடைக்கல. இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த சிந்தனையானது
தமிழகத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. 1960ஆம் ஆண்டு காலப்பகுதியின் இறுதியில பார்த்தோம்னு சொன்னா இந்த திராவிட சிந்தனையை முன்னிறுத்தி செயற்பட்ட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடித்தன. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது 16வது திருத்த சட்டம்னு சொல்லி விஷயத்தினை இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்துல வந்து கொண்டு வராங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்தியாவிலிருந்து பிரிவு கேட்கும் கட்சிகள் தேர்தலில் பங்கேற்க முடியாது என்று சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அது வரைக்கும் அதாவது அந்த 16வது திருத்த சட்டமானது கொண்டு வரும் வரைக்கும் இந்த திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி நின்றாங்க. அது என்ன விஷயம்னு சொன்னா குறைந்தபட்சம் தமிழர்களுக்கு சுயாட்சி கிடைக்க வேண்டும், அதிகபட்சம் இந்தியாவிலிருந்து பிரிந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையினை இந்த திராவிட கட்சிகள் வந்து முன் வச்சிருக்காங்க. எப்ப வரைக்கும் 16வது திருத்த சட்டமானது இந்திய அரசியல் அமைப்புல வந்து கொண்டு வரும் வரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி நின்றுருக்காங்க. ஆனா இந்த 16வது திருத்த சட்டம் என்ன கொண்டு வந்ததுன்னு சொன்னா இந்தியாவிலிருந்து பிரிவினையை பிரிஞ்சு செல்லணும்னு சொல்லுகின்ற அரசியல் கட்சிகள் தேர்தலில் நிக்க முடியாது என்று சொல்லி விஷயத்த வந்து கொண்டு வராங்க. இப்ப 1960ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வரும் வரைக்கும் திமுகவானது தமிழர் சுதந்திரம் என்ற விஷயத்தினை வந்து வச்சிருந்தாங்க. ஒரு கொள்கையை வந்து வச்சிருந்தாங்க. தமிழர் சுதந்திரம் சொல்லி ஒரு கொள்கையை வந்து திமுக வச்சிருந்தாங்க. ஆனா 16வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுனால இது கொண்டு வந்ததால திமுக என்ன செய்யணும்னு சொன்னா திமுகவினுடைய கொள்கை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா தமிழர் சுதந்திரம், அதாவது இந்தியாவிலிருந்து பிரிந்து ஒரு தமிழர் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு நாடாக இருக்க வேண்டும் சொல்லி கொள்கையை வந்து திமுக வச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால திமுக என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த கொள்கையினை கைவிட்டு விட்டு, அதாவது தமிழர் சுதந்திரம் என்ற விஷயத்தினை வந்து திமுக 1960ஆம் ஆண்டு கால பகுதியில தேர்தலில் வெண்ட பிறகு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த கொள்கையினை கைவிட்டு விட்டு தங்களுடைய கட்சியினை வந்து பாதுகாத்திருக்கிறார்கள் 1960ஆம் ஆண்டு கால பகுதியில. ஏன்னு சொன்னா அவங்க அந்த கொள்கையினை அதற்கு பிறகு அந்த 1967ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய அந்த கொள்கையினை அவங்க பிடிச்சு கொண்டிருப்பாங்களா இருந்திருந்தா அவங்க இந்தியாவினுடைய அரசியல் கட்சியாக இருந்திருக்க முடியாது அந்த சட்டத்தினால. அதனால பார்த்தோம்னு சொன்னா அவங்க அந்த கொள்கையினை தமிழர் சுதந்திரம் என்ற கொள்கையினை கைவிட்டு விட்டு தங்களுடைய கட்சியினை பிடித்துக்கொண்டு தங்களுடைய கட்சியினை வந்து வளர்த்திருக்கிறார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள். இப்ப 1960ஆம் ஆண்டு காலத்திலேயே இந்த வேலையை வந்து திமுக செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் முக்கியமான அரசியல் கட்சியான திமுகவும் அதிமுகவும் ரெண்டு திராவிட கட்சிகளுமே வந்து தங்களோட கொள்கையில வந்து எப்படி மாத்தி கொள்றாங்கன்னு சொன்னா ஒருங்கிணைந்த இந்தியாவின் கீழ் தமிழ்நாட்டினை முன்னேற்றம் செய்வோம் என்று சொல்லி தங்களுடைய கொள்கைகளை வந்து மாற்றிக் கொள்றாங்க. ஏன்னு சொன்னா தங்களுடைய அரசியல் கட்சியை வந்து அவங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதனால வந்து இந்த கொள்கையை வந்து மாற்றி கொள்றாங்க. இப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப திமுக அதிமுக எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா திராவிடத்தினை முன்னிறுத்தி செயற்படுகின்ற ஒரு அரசியல் கட்சிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம்னு சொன்னா தமிழ் தேசியத்தினை முன்னிறுத்தி செயற்படுகின்ற விவசாயத்தினை முன்னிறுத்தி செயற்படுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்றது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோம்னு சொன்னா தமிழ் தேசியத்தையும் ஒரு கண்ணன் சொல்றாங்க, அதே நேரத்தில் திராவிடத்தையும் ஒரு கண்ணன் சொல்றாங்க. இந்தியாவினுடைய தமிழ்நாடு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா திராவிடத்துக்குள்ளதான் அவங்க வந்து தமிழ் தேசியத்தை வந்து பாக்குறாங்க. அப்படி இருக்க வந்து இவர் வந்து ரெண்டையும் வந்து கொள்கையாக வச்சுக்கொண்டு இவருடைய கட்சி என்ன மாதிரி இந்த அரசியல்ல பயணிக்க போன விஷயத்தை நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த விடையை தான் இன்றைக்கு உங்களோட பயன்படுத்தி வச்சிருந்தேன். இந்த விடையும் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோல வந்து நான் சொன்னதுல ஏதாவது பிழை இருக்குன்னு சொன்னா அதையும் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.